ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பனங்கருப்பட்டி காஃபி எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பனங்கருப்பட்டியில் கால்சியம், அயன், பொட்டாசியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. இந்த ஹெல்த்தியான பனங்கருப்பட்டி காஃபி குடிக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் கொஞ்சம் கோல்டான கிளைமேட்டில் இந்த காஃபி ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். வாங்க சிம்பிளான பனங்கருப்பட்டி காஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பனங்கருப்பட்டி காஃபி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நம்ம விருப்பத்துக்கேற்ப பனங்கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தண்ணிக்கு 1/4 கப் பனங்கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு இனிப்பு மீடியமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பனங்கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பனங்கருப்பட்டி நல்லா கரைஞ்சி கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் ஃபில்டர் காஃபி பொடி சேர்த்துக்கோங்க. ஃபில்டர் காஃபி பொடி இல்லைன்னா இன்ஸ்டன்ட் காஃபி பொடி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காஃபியோட ஃப்ளேவர் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. எனக்கு காஃபியோட ஃப்ளேவர் லைட்டாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பம்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் இது சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். காஃபி பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நாம் இந்த காஃபியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சுட சுட ரொம்ப ஹெல்த்தியான கருப்பட்டி காஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.